அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இந்திய நாடும் முஸ்லிம்களின் நிலையும். நம் நாடு மதசார்பற்ற நாடாகும். பல மதங்கள், பல மொழிகள், பல சமுதாயங்கள் இணைந்து வாழும் பெருதேசம். இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் இன்று நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை சுயமாக பார்வையிட வேண்டிய அவசியம் உள்ளது. இஸ்லாமியர்களின் பங்கு. இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களின் பங்கை மறுக்க முடியாது. ஏனென்றால் நம் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக நம் இஸ்லாமிய சொந்தங்கள் எண்ணிலடங்காத ஆண்களும் பெண்களும் உயிர் தியாகம் செய்து வந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் கல்வி, கலை, கட்டிடக்கலை, வாணிப, அரசியல் என பல துறைகளுக்கு தங்கள் இடத்தை பதித்துள்ளார்கள். இவ்வளவு சிறப்புள்ள இஸ்லாமியர்கள் இன்று நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை கவனித்தால் மிகவும் கவலையாக உள்ளது. ஏனென்றால் நமது ஒவ்வொரு உரிமைக்காகவும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என நம் வீட்டில் இருப்பதை விட போராடி ரோட்டில் இருப்பது தான் அதிகம். அப்படி நாம் போராடிய சில விஷயங்களை இதோ உங்கள் முன்னால் கூறுகிறேன், கேளுங்கள். முஸ்லிம் சமுதாயம் படிக்கக்கூடாது என ஹிஜாபில் கை வைத்தார்கள். முஸ்லிம் சமுதாயம் படிக்கக்கூடாது என உதவித்தொகைகளை பறித்தார்கள். முஸ்லிம் சமுதாயம் படிக்கக்கூடாது என நமது இஸ்லாத்தை மிகவும் தாழ்த்தி பேசினார்கள். நமது வழிபாடு தடங்களை இடித்தார்கள். அது மட்டும் அல்லாமல் மாட்டு இறைச்சி சாப்பிட்ட நமது சகோதரனை அடித்தார்கள். ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என அடக்குமுறை செய்தார்கள். அது மட்டும் அல்லாமல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு உதவித்தொகை இல்லை என்கிறார்கள். பொது சிவியல் சட்டம் கொண்டு வருவோம் என்கிறார்கள். என்ஆர்சி, சிஏ என பல சட்டங்களை கொண்டு வந்து நீ இந்திய குடிமகனானா என்கிறார்கள். மற்றும் காலகாலமாக நம் முன்னோர்கள் பாதுகாத்து வைத்துள்ள சொத்துக்களை அபகரிக்கிறார்கள். இதுவே இஸ்லாமியர்களின் நிலையாக இன்று உள்ளது. இதற்கு இவ்வளவு அடக்குமுறைகள் நம் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கிறது. இதுவே இஸ்லாமியர்களின் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்மால் மாற்ற முடியாத ஒரே காரணம் என்னவென்றால் நம் இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருப்பதுதான். அதை பின்வரும் முஸ்லிம் இளைஞர்களும் முஸ்லிம் குழந்தைகளும் நினைத்தால் இதை மாற்றலாம். அதற்கு நாம் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் கல்வி. அதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் கல்வி அறிந்தவர்களாக மாறி பட்டப்படிப்புகள் படித்து உயர்ந்த நிலையில் அமர்வோம். அல்லாஹ் தமது திருமறை குர்ஆனில் கூறுகிறான், தம்மிடம் இருப்பதை யார் மாற்றிக்கொள்ளாதவரை அச்சமுதாயத்தில் உள்ளதை அல்லாஹ் மாற்ற மாட்டான். எனவே நாம் அனைவரும் கல்வி அறிந்தவர்களாக மாறுவோம். இந்தியா எனது தாய்நாடு, இஸ்லாம் எனது வழிபாடு என கூறி எனது உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.